வெல்கம் டு எல்என் ஆஸ்ட்ராலஜி. அப்பாவுக்கு அவச்சொல் ஏற்பட்ட உள்ள ஒரு ஜாதகம். இந்த ஜாதகம் ஒருத்தர் வந்தாங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். ஜாதகம் பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்து சில பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சனி திசையில் ராகு பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து பிறந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். அந்த தனுசு லக்கணத்தில் விருச்சிக ராசியில் அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. உதாரண ஜாதகம். அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை வந்து சனி தசை ராகு பற்றி நடந்துட்டு இருந்துச்சு. லக்கணம் வந்து கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருந்துச்சு. இதில் என்ன நடந்துச்சுன்னு எடுத்துட்டா, அந்த சனி கிரகமாகப்பட்டது சூரியனுடைய சாரத்தில் இருக்காரு. ராகு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ சூரியனா யார்? அப்பா. சுக்கிரனா யார்? ஒரு மனைவி, ஒரு பெண்ணு. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்த மாதிரி இருந்துட்டு நான் வந்து நம்ம ஏன் இருந்துக்கிட்டு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது சுக்கிரனா ஒரு கடன்காரன். ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு 6 கூடியவன் கடனாளி. அவங்களுக்கு வந்து ராகு சுக்கிரோட நட்சத்திரத்தில் இருந்ததால கடன் அதிகமானு சொல்லிட்டு நம்ம ஏன் இருந்துக்கிட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு அலரிக்கொட்டை எடுத்து விஷம் சாப்பிட்ருக்காரு. விஷம் சாப்பிட்டதோடு இல்லாத அவருடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து என்ன மாரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கார அம்மாட்ட போய்ட்டு, அக்கா மாமா வந்து ஒரு பொண்ணு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார், அந்த பொண்ணால் தான் அவர் மருந்து குடிச்சிடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உண்மையானு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க மனைவி நினச்சிட்டாங்க. மனைவி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மையான சம்பவம் கிடையாது. இவர் அந்த பொண்ணுட்டு பேசலை, தமாசா பேச போவா அது வினை வந்து விளையாட்டாக மாறிடுச்சு. விஷத்தால் எந்த ஒரு பாதிப்பில் ஏற்படுதுன்னா விஷம் குடித்தார். ஏன் குடிக்க வச்சது? அந்த தசை சனி தசை ராகு புத்தி இருந்தால் 3 பலிகள் உயிர் பலி வாங்குவது நியதி. ஒரு தடவை அது நடந்துச்சு. 2வது தடவை என்னன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டார். இந்த அம்மா வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்காங்க, வீட்டில் சுத்தப்படமாக வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு திடீர்னு வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட ஆவி மாதிரி அவங்களுக்கு மனசு எண்ணங்கள் தோண்டி நம்ம ஏன் இருந்துக்கிட்டு ஏதோ தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போடுறதுக்கு போயிட்டாங்க. அப்போ இருந்தாலும் ஒரு ஃபோன் அழைப்பு வந்துச்சு, ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏதோ தெரியல ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசினாங்க. பேசும்போது உங்கள் வீட்டுக்காரர் மேலே இருந்து கீழே விழுந்துட்டாரு ஸ்லிப்பாகி அப்படின்னு சொன்னதால் கை கால் உடஞ்சிச்சின்னு சொன்னோன்னே அப்படியே தூக்கு போடுறத மாட்டிட்டு போயிட்டாங்க. 2வது கண்டம் தப்பிச்சுது. 3வது கண்டம் எதில் கொடுத்துச்சுன்னு எடுத்துட்டா, 3வது கண்டம் வந்து இவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, கடன் அதிகமாக இருந்தால சொத்தை இழக்கிறேன் சொகத்தை இழக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனதால ஒரு பெண்ணிட்ட ஏற்கனவே ஃபோனில் பேசி ஒரு கதை கட்டினதாலாம் இருக்க மேடம் சொல்லிட்டு 3வது தடவை மருந்து குடித்தார். இந்த மருந்து குடித்தாலே வீடு வாஸ்து முறையில் நல்லாவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ எதனாலன்னு பார்த்தா, அந்த சனி தசை ராகு புத்தி இருந்தால் வீட்டின் அமைப்பு வந்து யாரும் சேவனை செஞ்சுருக்காங்க, வீட்டில் கோலா இருக்கிறதால 30 செய்யுங்க, குழந்தைகளுக்கு 30 செய்யுங்கன்னு பாதிப்பு இருக்காது. இப்படி செய்ய முடிட்டா தூக்கு போட்டுக்கலாம், விஷம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்ததால அது மாதிரிலாம் நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ எதனால் பார்த்தா கிரக நிலைகள் படி எல்லாம் பார்த்து சொல்கிறோம். அதுமாதிரி ஒவ்வொரு கிரக நிலைகளும் தக்கப்படி தான் பலன் நடந்துட்டு இருக்கிறத தவிர ஜாதகம் துல்லியமாக இருந்தாலும் பலன் கரெக்டாக சொல்ல முடியாது. அதுமாதிரி ஒரு ஜாதகம் துல்லியமாக இருந்ததுன்னா எல்லா பலனும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து செய்வினியால் பாதிப்பாங்கிறதா செய்வினியால் பாதிப்புகள் இருக்கும். இதில் அப்பாவுக்கு அவச்சொல் ஏற்படுத்தும் அப்படின்னு அமைப்பு தசை அப்பாவுக்கு அவச்சொல் பெண்ணால் அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணி உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி என்ன பண்ணால் அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு சண்டைலாம் பிடிச்சி பிரச்சனை அதிகமாக்கி போச்சு. ஆனால் அவர் அப்பா ஃபோனில் பேசலை, நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அதனால் ஒவ்வொரு சூழலையும் அவமானங்கள் ஏற்படுத்தும், அசிங்கத்தை சந்தேகிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.